மதுரை மாநகருக்கு எத்தனையோ பெருமைகள் இருந்தாலும் வறுமையில் வாடி தவிக்கும் பாமர மக்களில் தானும் ஒருவன் என்பதை உணர்த்தும் வகையில் காந்திஜி அவர்கள் மதுரை மேலமாசி வீதியில் உள்ள ஒரு வீட்டில் 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதி முழங்கால் வரை ஆடை உடுத்தும் விரதத்தை துவங்கினார். பாமர மக்களின் வாழ்வில் புத்தொளி பிறக்கும் போது நானும் மேலாடை அணிவேன் என்ற சபதம் கொண்டவர் தம் வாழ்நாளில் இறுதி வரையிலும் எளிமையின் தோற்றமாய் வாழ்ந்து மறைந்தார். தேசத்தை காக்க எளிமையின் தோற்றமாய் எண்ணத்தில் ஏற்றமாய் வாழ்ந்து அல்லல் பட்ட இந்த அரையாடை மனிதரை பார்த்து ஆயுதம் ஏந்திய அந்நியர் மட்டுமல்லாமல் அகிலமே பார்த்து வியந்தது. அகிம்சை வழியில் அந்நியரை எதிர்த்த நாட்டை மீட்க அரும்பாடுபட்ட அண்ணல் காந்தியடிகளின் எத்தனையோ போராட்டங்களில் இந்த மேலாடை துறப்பும் ஒரு முக்கியமான ஒன்றாகும். இவற்றை நினைவு கூறும் விதமாக இவ்விடத்தை அரசும் அத்துறை சார்ந்தவர்களும் போற்றி பாதுகாத்து வந்தாலும் சிதைந்த இந்த கட்டிடத்தை சீரமைக்கும் விதமாக கடந்த 2005ஆம் ஆண்டில் சீரமைப்பு பணிகளும் நடைபெற்றன. இந்த சீரமைப்பு பணிகள் சிறிதளவே நடைபெற்ற நிலையில் பல ஆண்டுகளாக பராமரிக்காமல் கிடந்த இந்த கட்டிடத்தின் மற்ற பகுதிகளின் சுவர்கள் இடிந்தும் சுவர்களில் மரம் செடி கொடிகள் வளர்ந்த புதற்காடுகளாக மண்டி போனது. அது மட்டுமல்லாமல் காந்தியடிகளின் நினைவிடத்தை கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு தற்போது ஆக்கிரமிப்புகளும் பெருகிவிட்டன என்று வருந்தும் காந்தியவாதிகளும் சமூக ஆர்வலர்களும் மண்ணின் மானம் காக்க தன்மானத்தை பெரிதாக நினைக்காமல் பாமர மக்களின் வாழ்விலும் புத்துயிர் பெற வேண்டி மேலாடை துறந்த நினைவிடம் இப்படி போதுமான பராமரிப்பில்லாமல் கிடப்பது வருத்தம் அளிக்கிறது என்றும் காந்திஜி மேலாடை துறந்த இந்த நினைவிடத்தை அந்நியர் வந்து கேட்பது இருந்தாலும் அடுத்த தலைமுறையினருக்கு நினைவு கூறவாவது இவ்விடம் இருக்குமா என்ற வேதனை கேள்விகளை முன்வைக்கின்றனர். மகாத்மா காந்தி மேலாடை நீக்கிய இடம் மதுரையில் மேலமாசி வீதியில் இருக்கு. அந்த இடத்தோட அந்த கட்டிடம் நிறைய மரங்கள் வளர்ந்து ரொம்ப இன்னும் மேலும் மேலும் மோசமடைந்துட்டு இருக்கு. அதை பராமரிப்புக்கு இன்னும் கொஞ்சம் அரசாங்கம் கவனம் கொடுத்து அதற்கு உரிய நடவடிக்கைகள் அரசாங்கம் எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். அகிம்சையை துறந்த ஆக்கிரமிப்பு மற்றும் அழிவுகளுக்கு வழி தேடிக் கொண்டிருக்கும் இன்றைய காலகட்டத்தில் அன்புக்கும் அறவழிக்கும் அடித்தளமிட்ட எளியவரின் வாழ்வையும் வைராகியத்தையும் வரும் தலைமுறையினருக்கு எடுத்து கூறவும் இந்த நினைவிடத்தை சீரமைத்து அப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி காந்திக்கும் மதுரை மாநகருக்கும் உள்ள உறவை உலகிற்கு உணர்த்தும் விதமாக அமைதி பூங்காவை அமைத்தால் சுற்றுலா பயணிகள் மட்டுமன்றி அனைவரும் பயனடைவார்கள். சந்திப்பில் மட்டுமல்ல வாழ்க்கை சிந்திப்பதிலும் இருக்கிறது என்ற சிரத்தையுடன் செயல்படுவோம், செம்மை பெறுவோம். லோட்டஸ் செய்திகளுக்காக மதுரையிலிருந்த திருப்பதியுடன் ஒளிப்பதிவாளர் சண்முக பிரகாஷ் மற்றும் நாகேஸ்வரி சவுந்தரராஜன்.